ओम साईराम। श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। जय जय श्री स्वामी समर्था। महाराज श्री स्वामी समर्था। जय जय श्री साई समर्था। கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். நாம் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிருதத்தை பருகி கொண்டிருக்கிறோம். போன எபிசோடில் நம்ம ரொம்ப ஒரு அழகான ஒரு லீலையை பார்த்தோம். அதுலேருந்து நான் கூட உங்கள் எல்லாரையுமே ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன். அந்த விடாப்பிடியான பக்திங்கிறது கல்லையும் கரையக்கூடிய அளவுக்கு, மலைகளையும் நகர்த்தக்கூடிய அளவுக்கு பலன் கொடுக்கும். சுவாமியுடைய அந்த மனசு அப்படியே கரைஞ்சி நம்மளுடைய பாவங்கள் எவ்வளோ கொடிய பாவங்களாக இருந்தாலும் அதை அப்படியே பொசுக்கிட்டு நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு 2 உதாரணம் பார்த்தோம். ஒரு லேடிக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இருந்தால் கூட அவள் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜிக்கிட்ட அவர் சொல்லி உனக்கு அதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லி அப்புறம் இருந்தால் கூட விடாமல் அவள் சேவை பண்ணினதுக்கப்புறம் அவளுக்கு பேரிச்சம்பழத்தை கொடுத்து அந்த பேரிச்சம்பழத்தை அவள் தொலைச்சி திரும்ப வருத்தப்பட்டு திரும்ப சேவை பண்ணி விடாப்பிடியாமல் சேவை பண்ணி சுவாமிகிட்ட அனுகிரகத்தை வாங்கிட்டு குழந்தை பிறந்ததுன்னு பார்த்தோம். அதே மாதிரி போன எபிசோடில் கோகிசரையில் இருக்கக்கூடிய ஒரு புராணிக்கர், பாவடேக்கர் புராணிக்கர், அவள் ஃபேமிலியோடு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழ்மையில் தவிச்சுட்டு இருந்தவர் ஒரு காலகட்டங்களில் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜிட்ட வரார். சுவாமி சமர்த்த மகாராஜாவா குடும்பத்தோடு நமஸ்காரம் பண்ணி அவர் புராண கதைகள்லாம் படிக்கலான்னு சொல்லிட்டு சுவாமி சமர்த்தருக்கு முன்னால் படிக்க ஆரம்பிக்கிறார். சுவாமி சமர்த்தர் அதை முதல்ல கவனிக்கிறதே இல்லை. அதோடு இல்லாமல் விடாமல் அவரை திட்டினார். 6 மாதம் திட்டினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவர் வெறுத்து போய் அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்தோடு போயிட்டார். 3 நாள் அவரை கண்டுபிடிக்க முடியல. அவர் தாயார் சுவாமி சமர்த்தட்ட கெஞ்சரா, எப்படியாவது என் பையனை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படிலாம் பண்ணி அவர் சுவாமியுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு அவர் ஏன் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறார் இவ்வளோ நாளாங்கிறதுக்கு கூட சுவாமி அவருக்கு கனவு ரூபத்தில் எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்தார். பூர்வ ஜென்மாவில் அவர் பெரிய மாமிச வியாபாரியாக இருந்து பல மிருகங்களை கொன்று விற்று கர்மாக்களை சேர்த்து கொண்டார் அப்படின்லாம் காமிக்கிறார். அவர் அந்த காமிச்சதுக்கப்புறம் தான் உடனே சுவாமி சமர்த்தரை பார்க்கும்போது அவர் காலில் விழுந்து கெஞ்சுறார். சுவாமி, நாங்கள் எங்களுடைய பிராணனை கூட நாங்கள் உங்களுக்கு தியாகம் பண்ண தயாராக இருக்கோம். எங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் தொலைந்தது உங்களுடைய அனுகிரகத்தினால தான் சுவாமி. எங்களுடைய தோலை உங்களுக்கு செருப்பாக தைச்சி போட கூட நாங்கள் தயாராக இருக்கோம். உங்களுடைய அனுகிரகம் மட்டும் போகும் சுவாமி, ஆனால் உங்கள் பாதத்தை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வெடிக்கிறார். அதை பார்த்துட்டு சுவாமி உடனே, சரி கவலைப்படாத, போயிட்டு வா, இப்போ தெரிஞ்சதோல்லையோ ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. நம்ம எல்லோருமே கர்மாக்களை செஞ்சுட்டு அதிலேருந்து விடுபடவும் தெரியாமல் அதோடைய வீரியமும் புரியாமல் நம்ம திரும்ப திரும்ப எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரே உபாயம்தான், கெட்டியாக பிடிச்சிக்கணும். விடாப்பிடியாக குருவுடைய பாதங்களை பிடிச்சிட்டு குருக்கிட்ட நம்ம கண்ணீர் விட்டு, நான் என்னமோ பாவங்கள்லாம் பண்ணியிருக்கேன், அதனால தான் இதை நான் அனுபவிக்கிறேன் சுவாமி, உங்களுடைய கருணை இருந்தால் போகிறோம், இனிமேல் நான் நல்லபடியாக இருக்கேன்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட ஒரு பிரமாணம் எடுத்துட்டு அவ்வளோ பக்தி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வெண்ணெய் மாதிரி உருகிடுவார் சுவாமி. ஏன்னா அதுக்கு தான் அவர் வெயிட் பண்ணுறார். நம்மளுடைய மனமாற்றம் வந்ததுன்னா நம்ம வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். இப்போ அடுத்த எபிசோடில் பார்க்குறோம், ஒரு பிராமண தம்பதிகள். அதில் அவருக்கு பிசாஸ் பிடிச்சிருது. அவரை கூட்டிகிட்டு இந்த பத்திவிரதையான அந்த பெண் அவரை கைத்தாங்களாக அழைச்சிட்டு அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரை தரிசனம் பண்ண வரா. அவளுக்கு லைஃப்பில் ஒன்றுமே எந்த விதமான சந்தோஷமும் கிடையாது. ஏன்னா அந்த பிராமணருக்கு பிசாஸ் பிடிச்சிருது. ரொம்ப வினோதமாக வேடிக்கையாக சேஷ்டைகள்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி இருக்கார் அவர். சுவாமி சமர்த்தரை நமஸ்காரம் பண்ணி சேவைகள் பண்ணும்போது அந்த பிசாசு என்ன பண்ணுறது, இவ டெய்லி அவரை கைத்தாங்களாக அழைச்சிட்டு ஒவ்வொரு இடமா போய் பிக்ஷை எடுத்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே தங்கிட்டு இருக்கா. இவ கஷ்டப்பட்டு பிக்ஷை எடுத்தால் கூட அந்த பிசாசு அவருடைய உடம்புல இருந்து, அந்த பிராமணர் உடம்புல இருந்துட்டு யாரெல்லாம் பிக்ஷை கொடுக்க வராங்களோ அவளெல்லாம் பார்த்து தூண் துப்புறது, கேலி பண்ணுறது, இது மாதிரிலாம் பண்ணி
ரொம்ப விதமான அவமானங்களை அவர் சந்தித்து, ஆனால் ரொம்ப பொறுமையோடு எல்லார்ட்டையும் அவருக்காக மன்னிப்பு கேட்டு அவருடைய நிலைமையை எடுத்து சொல்லி பிக்ஷை எடுத்து சுவாமியை வந்து சாயங்காலம் அவர் அப்படியே கைத்தாங்களாக அழைச்சின்னு வந்து சுவாமியோட ஆரத்திக்கு வந்துடுவார். அந்த சுவாமியுடைய ஆரத்திக்கு வரும்போதே சுவாமியுடைய அந்த தேஜஸ் பார்த்த உடனே இந்த பிராமணனுக்கு அந்த பிசாசு இருக்கே அது அப்படியே நடுங்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. மேலேயும் கீழேயுமா தாவுவார். எல்லா விதமான சேஷ்டைகளும் பண்ணுவார். அந்த ஒளி, அந்த ஒலியோடு சேர்ந்து ஒளி, ஆரத்தி எடுக்கிற ஒளி, அப்போ அடிக்கக்கூடிய அந்த வாத்தியங்கள், அதெல்லாம் அவருக்கு அப்படியே நாராசமாக இருக்கும் காதில். அவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லாமல் கீழே விழுந்து பிறல்வார், உருள்வார், இங்கேயும் அங்கேயும் ஓடுவார். அந்த பிசாசால் இந்த நல்ல விஷயங்கள் எதையுமே தாங்க முடியாது. சுவாமியுடைய தேஜஸ் தாங்க முடியாது. அந்த ஆரத்தி பாடல்கள், அந்த தெய்வீக ஒலி, இது எல்லாமே அதை டிஸ்டர்ப் பண்ணும். திடீர்னு ஓடிப்படுவார். அப்படியே பயந்துட்டு எழுத்தாப்பு நிற்கிறதுக்கே பயந்துட்டு ஓடிப்படுவார். இருந்தால் கூட அங்கே இருக்கிறவங்கெல்லாம், அந்த சேவகர்கள்லாம் இந்த பிராமண பெண் மேலே ஒரு பரிதாபப்பட்டு, இவ்வளோ தூரம் சேவை வந்து சின்சியராக பண்ணுறா, இவ்வளோ தூரம் ஹஸ்பண்ட் மேலே இதுவாக பாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவரை பிடிச்சி கொண்டு வந்து இவள்கிட்ட ஒப்படைப்பாங்க. இப்படியே டெய்லி நாட்கள் போயின்ட்டுருக்கு. ஒரு ஸ்டேஜில் அவள் வந்து கேட்குறா, சுவாமிகிட்ட கெஞ்சுறா, சுவாமி என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயின்ட்டுருக்கு, இவருக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி அவர் நல்லபடியாக்கி எங்களுக்கு ஒரு சௌபாக்கியமான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட கெஞ்சுறா. அப்படி கெஞ்சும்போது திடீர்னு அந்த பிசாசு வந்து வெளியில் வருது. அந்த பிசாசு வந்து வெளியில் வந்து சுவாமிகிட்ட சொல்கிறது, தத்தாத்திரேயரோட தர்பாரில் எனக்கு நியாயம் கிடைக்காது போல் இருக்குது, எனக்கு நீங்கள் தான் நியாயம் பண்ணணும், நியாயமே கிடைக்கல எனக்கு அப்படின்னோடனே சுவாமி சிரிச்சுட்டு, உனக்கு என்ன நியாயம் கிடைக்கல அப்படின்னுவார். உடனே அந்த பிசாசு சொல்லும், இந்த பிராமணன் நான் எவ்வளோ ஏழ்மையில் இருந்தேன், என்கிட்ட 2000 ரூபாய் கடனை வாங்கிட்டு என்னை தராமல் ஏமாற்றிவிட்டான். அந்த 2000 ரூபாய் கிடைக்காத இழப்புனால நான் தற்கொலை பண்ணிட்டேன். அந்த 2000 ரூபாயை கொடுக்காதனால நான் இப்போ பிசாசாக கஷ்டப்பட்டுருக்கேன். அதனால் இதுக்கு நீங்கள் தான் நியாயம் பண்ணணும், அந்த 2000 ரூபாய் திருப்பி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு சொன்னோடனே சுவாமி சிரிச்சுட்டு, அவனும் பரம ஏழை, அவன் 2000 ரூபாய்க்கு எங்கே போவான் அப்படின்னோடனே, நான் தான் அவனை வந்து ஏழையாகவும் குழந்தைகள் இல்லாதவனாகவும் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு சொல்லும்போது சுவாமி சமர்த்தர் சொல்லுவார், அவன் நிறைய சேவையெல்லாம் பண்ணிட்டான், உன்னோட 2000 ரூபாய் உனக்கு கிடச்சிட்டு போ அப்படின்வார். இல்லை நான் அந்த 2000 ரூபாய் வாங்காமல் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சவால் விட்டவுடனே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி என்ன பண்ணுவார், அங்கே இருக்கிற ஒரு சேவகனை கூப்பிட்டு அங்கே இருக்கிற பக்தர் ஒருத்தருடைய தலைப்பாகையை வாங்கி அதை பிரித்து ஒரு எண்டை நீங்கள் பிடிச்சிங்கன்னு சொல்லிவிட்டு இன்னொரு எண்டை ஒரு மரத்துடைய தொலையில், மரக்கதோட தொலையில் விட்டு இவர் பிடிச்சிட்டு இருப்பார். பிடிச்சிட்டு பிடிச்சி இழு அப்படின்னுவார். அவனை அந்த பக்கம் இருக்கக்கூடிய பக்தர் அதை பிடிச்சி இழு அப்படின்வார். அவர் பிடிச்சி இழுத்த உடனே இந்த பிராமணன் அப்படியே துளின்னு துடிப்பார். வலினால் துடித்து இங்கேயும் அங்கேயும் ஓடி கீழே உட்காந்து அப்படியே ரொம்ப வேதனையில் துடிக்கும்போது அப்போ சொல்லுவார் சுவாமி, பார்த்தியா அப்படின்னோடனே அப்புறம் அந்த பிசாசு உடனே டக்குன்னு ஏந்து அந்த பிசாசு வந்து, உங்களுடைய சொல்லுக்கு நான் கட்டுப்படுறேன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், என்னை இந்த வேதனையிலேருந்து விடுவிச்சிருங்கன்னு சொல்லி கெஞ்சினவுடனே, அங்கே போய் உட்காரு, அந்த மரத்தில் போய் உட்காரு அப்படின்னுவார். அங்கே ஒரு புளிய மரம் இருக்கும். உடனே அது இங்கேயும் அங்கேயுமா அலைஞ்சிட்டு ஓடி போய் அந்த புளிய மரத்தில் போய் உட்காந்துரும். இந்த பிராமணன் அப்படியே மயக்கமாகி கிடப்பார். ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த மயக்க நிலையிலேருந்து எழுந்துருவார். எழுந்த உடனே அந்த பிசாசு அவரை விட்டு போயிடுத்துங்கிறது தெளிவாகிடும். தெளிவான உடனே இந்த அவருடைய மனைவி போய் சுவாமியுடைய பாதத்தில் கண்ணீர் விட்டு, சுவாமி உங்களால் தான் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடச்சிது, இவ்வளோ பெரிய வேதனையிலேருந்து எனக்கு விடுதலை கிடச்சிது, நீங்கள் தான் இதை தள்ளி வச்சு எங்களை காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட ரொம்ப நன்றியோட அந்த கிருதஜ்ஞைகள்லாம் தெரிவிச்சுக்கும் போது சுவாமி அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். அந்த மாதிரி ஒரு பக்தர் இவ்வளோ கஷ்டப்படும் போது கூட அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அவங்கள அங்கே வரவழைச்சு அந்த பிசாசுக்கிட்டேருந்து அவருக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததோடு இல்லாமல் அந்த பிசாசுக்கும் நற்கதி அளிக்கிறார். அந்த மாதிரி சுவாமியுடைய பக்தியில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், இந்த மாதிரி கஷ்டமாக இருந்தால் கூட சுவாமியால் தீர்க்க வைக்க முடியாத கஷ்டம் எதுவுமே கிடையாதுன்னு எப்படி அந்த பதிவிரதா தேவி வந்து தன்னுடைய கணவரை அழைச்சின்னு வந்து எல்லா அவமானங்களையும் தாங்கிட்டு சுவாமி மேலே நம்பிக்கை வச்சு சேவைகள் செய்து
தன்னுடைய கஷ்டங்களையும் தீர்த்து கொண்டு சுவாமியுடைய பரிபூர்ண அனுகிரகத்தோடு போகிறாளோ, அதுலேருந்து நம்ம திரும்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், ஸ்ரத்தா சபோரி, முழுமையான நம்பிக்கை வைக்கணும், பொறுமையாக இருக்கணும், சேவைகள் செய்யணும். அப்படி செய்யும்போது பரமசத்தியமாக பக்தவத்சலனான இந்த சுவாமி சமர்த்தர் எந்த தத்த ஸ்வரூபங்களாக இருக்கட்டும் நமக்கு நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெளிந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக நம்ம கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வந்துடலாம். ஸோ இந்த கர்மாவுடைய தாக்கம் எவ்வளோ இருந்தாலும் குருவுடைய பாதங்களில் சரணடைகிற ஒரே ஒரு செயல்னால் நம்ம எல்லாத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். இந்த அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜோட லீலாமிர்தம் கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதை நம்ம அடுத்த எபிசோட்லேயும் தொடரலாம். சமஸ்த லோகா சுகினோ பவந்தோ, சர்வே ஜனா சுகினோ பவந்தோ. ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்திமயம்.